அஸ்ஸலாமு அலைக்கும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? பேசுறது தெளிவா கேக்குதா? ஓம் சார். ஓம் சார். இப்ப சொல்லுங்க, நான் பேசுறது கேக்குதான்னு இப்ப கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. ஓம் சார். நேற்றைய பேப்பர்ல பேலன்ஸ் கேள்விகளை பார்ப்போம், சரியா? நேற்று பெரும்பாலும் பேப்பர்ல நிறைய கேள்விகள் பார்த்துட்டோம். பேலன்ஸ் கேள்வி ஒன்றைக்கு அதை பார்ப்போம். பேலன்ஸ் கேள்வியை பார்த்துட்டு சிலர் அனுப்பின ஒன்று ரெண்டு கேள்விகள் இருக்குது, அதையும் பார்ப்போம், சரியா? ரெஜான், சுதீப், உபல், பிரசன்ன மற்றும் அஃபான் ஆகியோர். சரியான? அப்ப என்னென்ன தராங்க? பெயர்கள் சந்திக்கிறாங்க. கிரிக்கெட், ரக்பி, பேட்மிண்டன் மற்றும் வாலிபால் ஆகிய விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது திறமைகள் வெவ்வேறு வகையில் காணப்படுகின்றன. மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒருவர் தேசிய மைக்கை மியூட் பண்ண சொல்லி ஒவ்வொரு தடவை செல்லையில சின்ன பிள்ளைகள் இல்லையே, நீங்க மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அவன் ஹயானுகிட்ட கேட்டு எங்கேயாச்சும் எனக்கு பார்த்ததுன்னு சொல்லவங்க சுபீனா மைக்கை மியூட் பண்ணுங்க. இங்க வச்சுட்டு அந்த லூசன்ட்ட சில சுபீனா மைக்கை மியூட் பண்ணுங்க. சிறுபிள்ளைத்தனமாக நடக்க வேண்டாம், சரியா? மற்றவங்க டிஸ்டர்ப் இல்லாம இருந்து படிங்க. கஷ்டம்னு சொன்னா நீங்க லெஃப்ட் ஆயில போக வேண்டியது. இப்ப இதுல தகவல் ஒழுங்கமைப்பு வினா உண்டு. இது சரியா? தகவல் தந்திக்கிறாங்க. இது நிபந்தனை இல்லை. நிபந்தனையா தகவல் ஒழுங்கமைப்பு வினாவன்றதை டெஸ்ட்டுக்கு நீங்க கெஸ் பண்ணணும். இது நிபந்தனை வினா இல்லை. இது தகவல் ஒழுங்கமைப்பு வினா. தகவல் ஒழுங்கமைப்பு வினா. நல்லா கவனிங்க. பெயர்கள் சந்திக்கிறாங்க. அப்ப நீங்க இப்படி தந்த ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? பெயர்கள், பெயர். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? விளையாட்டு, பெயர், விளையாட்டு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? எங்கெங்க விளையாடுறாங்க, அப்ப சும்மா போடுமே இடங்கள், இடம் என்று போடுவோம். அதுக்கு பிறகு என்னன்னா வயது. ஆகவே தகவல் ஒழுங்கமைப்பு வினா வந்தா இரண்டுக்கு மேற்பட்ட தரவு இங்க இருக்கு. என்னென்ன தரவு இருக்குது? பெயர் இருக்குது, விளையாட்டு இருக்குது, இடம் இருக்குது, வயது இருக்குது. ஆகவே இரண்டுக்கு மேற்பட்ட தரவு. அப்ப இதுல நமக்கு நிச்சயமாக தெரியுது, நிச்சயமாக தெரிஞ்சது வசிப்பிடம் தந்தியாங்க சார். மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. நுஸ்ஹா மைக்க மியூட் பண்ணுங்க. கலைக்கிற தமிழும் விளங்குதில்லை, ஒண்ணுமே விளங்குதில்லை, ஒன்றும் செய்ய இயலாது. இலங்கையில பட்டதாரிகள் நிலைமை இப்படித்தான் இருக்குது. என்ன செய்யும்? அதே போல வசிப்பிடம், வசிப்பிடம். அப்ப 1 2 3 மொத்தம் 5 தரவுகள் இருக்கின்றன. இப்ப நமக்கு இதுல நிச்சயமாக தெரிஞ்சது, ஷுவரா இதான் என்று சொல்லி தெரிஞ்ச தரவு என்ன தரவு என்று சொன்னா பெயர்கள். பெயர்களை பார்ப்போம். என்னென்ன பெயர் இருக்குது? ரெஜான், ரெஜான். வேற என்ன பேர் இருக்குது? சுதீப், ரஜாப், சுதீப், உபல், பிரசன்ன, உபல், பிரசன்ன மற்றும் அஃபான். இந்த கேள்வி யாரும் செஞ்சு பார்த்து விடையெல்லாம் சரியா வந்திருக்கா? யாருக்காவது இந்த கேள்வி செஞ்சு பார்த்து
விடையெல்லாம் சரியா வந்திக்குதா யாருக்காவது? சார் செஞ்சு பார்த்தேன் சார். ஆனா தகவல் கொஞ்சம் குறைவா இருக்கு சார். இதுல 5 பேர் இருக்குது. ஆனா 3 இடம் தான் சார் இருக்குது. சரி, அதே பாப்போம். மாதிரி அப்படியான சில குறைபாடுகள் இருக்கு சார். கொஞ்சம் பாருங்க. ஓகே ஓகே பாப்போம். கிரிக்கெட் வீரர் களுத்துறையைச் சேர்ந்த 25 வயது இளைஞர். டெஸ்டுக்கு நீங்க இந்த பேர் சொல்லி வார தரவை டெஸ்ட் கெடுங்க. 18 வயதுடைய பிரசன்ன பள்ளி அணிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிரசன்னைக்கு எத்தனை வயது? 18 வயது பிரசன்ன பள்ளி அணிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை, பள்ளி என்று சொல்றது பாடசாலை அணி. ரக்பி வீரர் 26 வயதுடையவர் மற்றும் மாகாண அணிக்காக விளையாடுகின்றார். ரெஜான் கொழும்பை சேர்ந்தவர். ரெஜான் வந்து கொழும்பை சேர்ந்தவர். ரெஜான் வந்து கொழும்பை சேர்ந்தவர். அவர் தேசிய அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் தேசிய அணி. சுதீப் மகளுவரையை சேர்ந்தவர். அவர் 26 வயதுடையவர். யாரு? சுதீப் வந்து மகனுவர 26 வயதுடையவர். சுதீப் வந்து மகனுவரையை சேர்ந்தவர். அவர் 26 வயது. பேட்மிண்டன் வீரரின் இடம் மகனுவர. அப்ப சுதீப் தான் யாரு? பேட்மிண்டன். பேட்மிண்டன். அஃபான் 23 வயதுடையவர். அஃபான் வயது என்ன? 23. பாருங்க, மேல சந்திக்கிறது 23, 25, 26, 18. சரியா? இவ்வளவு தகவல் தந்திக்குதானே? வேற தகவல் எதுவும் தந்திக்கா தரது? வேற எதுவும் கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்கா? கிரிக்கெட் வீரர் களுத்துறையைச் சேர்ந்த 25 வயது இளைஞர். கிரிக்கெட் வீரர் வந்து களுத்துறையை சேர்ந்த 25 வயது இளைஞர். இப்ப நான் இதை கொஞ்சம் அட்டவணை மாதிரி அடிக்கிறேன்னு பாருங்க. அப்பதான் செய்யறது லேசா இருக்கும். சுதீப் வந்து சரி, உபல் வந்து அதுல 5 பெயர் வந்திருக்கு. 4 இதுகள் இந்த விளையாட்டு தான் தந்திருக்கு. ரக்பி வீரர் 26 வயதுடா. இங்க சுதீப் வந்து 20. கொஞ்சம் பாருங்க பாப்போம். இந்த நான் நோட் பண்ணிக்கிற தகவல் சரியா? சரியா? ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. 18 வயதுடைய 18 வயதுடைய பிரசன்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 18 வயதுடைய பிரசன்ன பள்ளி அணிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரசன்ன வந்து பள்ளி அணி. சரியா? அடுத்தது வந்து ரக்பி வீரர், அதை விடுங்க. ரெஜான் கொழும்பை சேர்ந்தவர். ரெஜான் வந்து கொழும்பை சேர்ந்தவர். அவர் தேசிய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சுதீப் மகளுவரையை சேர்ந்தவர். அவருடைய வயது 26. சரியான? 26 வயதுடைய ரக்பி வீரர் தந்திருக்கி. ஓகே, வார டெஸ்டுக்கு ஒவ்வொன்றை பார்த்துட்டு வார வெயிட் பண்ணுங்க. சுதீப் வந்து மகளூரையை சேர்ந்தவர். அவர் 26 வயதுடையவர். சுதீப் வந்து மகளூரையை சேர்ந்தவர். அவர் 26 வயதுடையவர். சரியானே? பேட்மிண்டன் வீரரின் இடம் மகளூர். பேட்மிண்டன் வீரரின் இடம் மகளூர். அஃபான் 23 வயதுடையவர். திரும்ப பாருங்க, பேர் சொல்லி வந்ததை நோட் பண்ணிக்கிறோம். டெஸ்டுக்கு நீங்க பேர் சொல்லி வாரத்தெல்லாம் போடுங்க, அது கன்ஃபார்ம் தானே? இப்ப திரும்ப வாங்க. கிரிக்கெட் வீரர் களுத்துறையை சேர்ந்த 25 வயது இளைஞர். சரி பாருங்க, கிரிக்கெட் வீரர் 25 வயசு வரணும் என்று சொன்னா அவர் வந்து கிரிக்கெட் வீரர் களுத்துறையை சேர்ந்தவர். ஒன்று இங்க வரணும் அல்லது இங்க வரணும் அல்லது இங்க வரணும்.
ஆனா இங்க என்ன சொல்றான்னு சொன்னா கிரிக்கெட் வீரர் களுத்துறையை சேர்ந்த 25 வயது இளைஞர். ஆகவே இங்கேயும் வயது வந்திருக்கு, இங்கேயும் வயது இருக்கு. இங்க வயது போடையலா 25, ஏன் ஆல்ரெடி கொழும்பு இருக்குது. அப்ப இங்கதான் 25 வயதுடைய களுத்துறையை சேர்ந்த வீரர் என்ன வீரர் வைப்பார்? கிரிக்கெட். சரியா? அடுத்ததை பார்ப்போம். சரியா? அடுத்ததை பார்ப்போம். 18 வயது அது முடிஞ்சு. ரக்பி வீரர் 26 வயதுடையவர். ரக்பி வீரர் 26 வயதுடையவர் மற்றும் மாகாண அணிக்காக விளையாடுறார். இப்ப நல்லா கவனிங்க. சம்டைம் இப்ப 4 தரவு தந்திருக்கேன்னு சொல்றேன். 5 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 2 வயது இருக்கலாம் இல்லையா? ஒரு ஆள் 2 இடத்த வசிக்கலாம் இல்லையா? அப்படி செஞ்சு பார்ப்பேன். இந்த கேள்வி நானும் இப்பதான் செய்யறேன். இந்த கேள்வி செய்யறேன். அப்படி யோசிக்கணும். சம்டைம் 26 வயதுல 2 பேர் இருக்கலாம் என்று எடுத்தா இவருக்கு 25 வரலாம் தானே? ஓ அந்த சரிப்பிக்கு அடையாளம் போட்டு செய்யக்குள்ள லேசா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு சார். சரிப்பில போடுறேன்னு சொன்னா நீங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த மெத்தட் செட் ஆக மாட்டா. சரியா? எல்லாருக்கும் அந்த மெத்தட் செட் ஆக மாட்டா. சரியான? நீங்க தகவலை இப்படி டிரெக்டா எழுதி கண்ணூடாக விசிபிளா பாக்குற மாதிரி சரிப்பில இப்ப உங்களுக்கு நீங்க கொஞ்சம் கூடிய கேள்வி செய்யறதால உங்களுக்கு ஈஸியா வரும். எல்லாருக்கும் அப்படி வர மாட்டேன். சரியா? அப்ப நல்லா கவனிங்க. வயது வந்துட்டு இப்ப அடுத்தது பாருங்க. சுதீப் மகனூரியை சேர்ந்தவர். அவர் 26 வயதுடையவர். பேட்மிண்டன் சுதீப் பிரஜான் கொழும்பை சேர்ந்தவர். பிரஜான் அவர் தேசிய அணியில விளையாடுறார். அதுல ரக்பி வீரர் மாகாண அணிக்கா விளையாடுறேன்னு தானே இருக்குது. நீங்க தேசியம் தேசியம் 26 வயதுடையவர். வெயிட் பண்ணுங்க. ரக்பி வீரர் 26 வயதுடையவர். அவர் மாகாண அணிக்காக விளையாடுறார். பிரஜான் கொழும்பை சேர்ந்தவர். சுதீப் மகனூரியை சேர்ந்தவர். அவர் 26 பேட்மிண்டன் வீரரினிடம் மகனுவர். பேட்மிண்டன் வீரரினிடம் மகனுவர். கிரிக்கெட் வீரர் களுத்துறையை சேர்ந்த 25 வயது இளைஞர். சரி. 18 வயதுடைய பிரசன்ன பள்ளி அணிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அது சரி. ரக்பி வீரர் 26 வயதுடையவர். அப்ப 2 பேர்ல ஒரு ஆள் ரக்பி அடிக்கணும். ஆனா ரக்பி வீரர் 26 வயது உடையவர் மற்றும் மாகாண அணிக்காக விளையாடுறார். மாகாண அணிக்காக விளையாடுறாருன்னு சொன்னா ரக்பி வீரர் மாட்டாரு. விலங்கல ரக்பி வீரர் மாகாண அணிக்காக விளையாடுறதுக்காக ரஜான் வர மாட்டாரு. ஏன்னா அவரு தேசிய அணிக்காக விளையாடுறாரு. ரஜான் தேசிய அணிக்காக விளையாடுறாரு. அப்ப ரஜான் தேசிய அணிக்காக விளையாடுறதால அவர் ரக்பி வீரரா இருக்க மாட்டாரு. என்ன ரக்பி வீரரா இருக்கேலாது மாட்டாரு. ரக்பி வீரர் 26 வயதுடையவர் என்று சொன்னா அது ஒட்டோவா சுத்தீப் தான் வரும். 2 மகன் வர 2 இதுவும் தரவும் 2 தரவும் சுத்தீப்புக்கு சரியா வருது. சுதீப்புக்கு வரும். சுதீப் மகனுவரையை சேர்ந்தவர். 26 வயதுடையவர். அப்ப அவருக்கு இப்ப இப்படித்தானே ரக்பி வீரர் மாகாணம் விளையாடுறாருன்னு சொல்றதால ரக்பி வீரர் இருக்கணும் சுதீப். சரியான? இப்ப இது திரும்ப சொல்ல கவனிங்க. 18 வயதுடைய பிரசன்ன பள்ளி அணிக்காக விளையாடுறார். அது முதலாவது பாயிண்ட் முடிஞ்சது. ரெஜான் கொழும்பை சேர்ந்தவர். அவர் தேசிய அணிக்காக விளையாடுறார். ரெஜான் கொழும்பை சேர்ந்தவர் தேசிய அணிக்காக விளையாடுறார். சுதீப் மகனுவரையை சேர்ந்தவர். அவர் 26 வயதுடையவர். பேட்மிண்டன் வீரரின் இடம் மகனுவரை. அவர் மகனுவரையை சேர்ந்தவர் என்றதால சரியான அவர் சுதீப்பா இருக்கணும் என்றொரு சுதீப்பா இருக்கணும். சுதீப் என்ன விளையாட்டு? சுதீப் மகனுவரையை சேர்ந்தவர். அவர் 26 வயதுடையவர். பேட்மிண்டன் வீரரின் இடம் மகனுவரை.
இது எல்லா விடையும் கண்டுபிடிக்கல சார். வந்த தியரிக்கு வச்சு விடைய மட்டும் தான் கேள்வி அணுகிற மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு கேள்வியில என்ன விடைக்கு வர மாதிரி இருக்கு. ரைட். பேட்மிண்டனின் இடம் மகனுவர் என்ன? அப்ப கவனிங்கோ, பேட்மிண்டன் இதுல பிரச்சனை வந்து பேட்மிண்டன் வீரரிடம் மகனுவர் சொன்னா சுதீப் வந்து மகனுவரியாக இருக்கு. சாரி, பேட்மிண்டன் விளையாடலாம். ஓமா இல்லையா? பேட்மிண்டன் விளையாடலாம். அஃபான் 23 வயதுடையவர். ரக்பியும் விளையாடலாம். ரக்பி வீரர் 26 வயதுடையவர். ரக்பி வீரர் 26 வயதுடையவர் என்று சொன்னா சரியான இங்கேயும் ரக்பியை போடும். ஏன்னா 26 மட்டும் நினைக்கிறல. பேட்மிண்டனும் ரக்பியும் சந்திக்கிற தகவலை வச்சு நம்ம பார்ப்பேன். சுதீப் மகனுவரையை சேர்ந்தவர், அது சரி. அஃபான் 23 வயதுடையவர். தேசிய அணியில் தெரிவு செய்யப்பட்டுள்ள வீரர் யார்? அவர் எந்த விளையாட்டில் திறமை பெற்றவர்? தேசிய அணியில வந்து தெரிவு செய்யப்பட்டுள்ள வீரர் யாரு? ரஜான். அது சரிதானே? தேசிய அணியில் தெரிவு செய்யப்பட்டவர் ரஜான்ன்றதுக்காக கிரிக்கெட் வந்து அவர் விளையாட மாட்டாரு. கிரிக்கெட் விளையாடுறவர் களுத்துறையை சேர்ந்தவர். அப்ப கிரிக்கெட்டும் விளையாட மாட்டாரு. பேட்மிண்டனும் விளையாட மாட்டாரு. அவர் மகனுவரை அறிக்கிறதுக்காக. அடுத்தது வந்து மாகாண அணிக்காக விளையாடுறதுக்காக ரக்பியும் விளையாட மாட்டாரு. அப்ப ரஜான் வந்து வாலிபால் தான் விளையாடுவாரு. என்ன சொல்றீங்கன்னா கிரிக்கெட் வீரர் களத்துறையை சேர்ந்தவர். கொழும்பை சேர்ந்தவர்றதுக்காக கிரிக்கெட் விளையாடுறவர் வந்து களுத்துறையை சேர்ந்தவருக்கு அவர் கிரிக்கெட் விளையாட மாட்டாரு. ரக்பி வீரர் மாகாண சபை இதுக்கு விளையாடுறதுக்காக இவர் ரஜான் வந்து தேசிய ரீதியில விளையாடுறதுல அவர் வந்து ரக்பியும் விளையாட மாட்டாரு. களுத்துறையை சேர்ந்தவர் வந்து கிரிக்கெட் விளையாடுறதால அவர் கிரிக்கெட்டும் விளையாட மாட்டாரு. சோ ரஜான் வந்து வாலிபால் தான் விளையாடுவாரு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சரிதானே, ரஜான் என்றவர் வந்து கிரிக்கெட் வீரர் களுத்துறையை சேர்ந்தவர் என்றதால ரஜான் வந்து கிரிக்கெட் விளையாட மாட்டார். சரிதானே. ரக்பி வீரர் 26 வயதுடையவர் என்றதால ரஜான் வந்து ரக்பி என்ன செய்ய மாட்டார், விளையாட மாட்டார். மாகாண சபைக்கு அணி. அடுத்தது சுதீப் வந்து பேட்மிண்டன் வீரரிடம் மகனுவர் என்றதால அவர் என்ன செய்ய மாட்டார், பேட்மிண்டனும் விளையாட மாட்டார், ரக்பியும் விளையாட மாட்டார், கிரிக்கெட்டும் விளையாட மாட்டார். மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு விளையாட்டு வாலிபால். அப்ப ரஜான் வந்து வாலிபால் விளையாடணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துக்கிறீங்க. பாப்போம், நம்ம கிடைக்கல பாப்போம். இப்ப இது சரிதானே, இந்த விட சரிதானே, இது கன்ஃபார்ம் தானே நமக்கு. இப்ப கேள்வியை பார்ப்போம். தேசிய அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ள வீரர் வந்து ரஜான், அவர் விளையாடு வந்து வாலிபால். ரக்பி வீரர் யார்? ரக்பி வீரர் யாரா அறிக்கணும் சொன்னா ரக்பி வீரர் யார் அறிக்கணும்? நிச்சயமா சுதீப் அறிக்கணும். நிச்சயமா சுதீப் அறிக்கணும். அவர் எந்த இடத்தை சேர்ந்தவர் என்றால் மகனுவர். சரியா? வாலிபால் வீரர் யார்? வாலிபால் வீரர் யார் அறிக்கணும் என்று சொன்னா அவருடைய வயது என்ன? அவருடைய வயது அது இருக்கட்டும், வயது இருக்கட்டுமா? அஃபான் வயது என்ன? அஃபான் வீரரின் வயது தந்துட்டாங்க 23. களுத்துறை இடத்தை சேர்ந்த வீரர் யார்? களுத்துறையை சேர்ந்தவர் வந்து உப்புல். நமக்கு கேள்விக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகுது என்னன்னு சொன்னா ரஜாண்ட வயது. இது வந்து சிங்களத்துல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணதால ஏதோ ஒரு தகவல் ஒன்று என்ன செஞ்சிக்கும் விடுபட்டிருக்கலாம். இருந்தாலும் பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த 2க்கு மேற்பட்ட தரவுகள் வந்தா இது செய்யற மெத்தட் வந்து சிலாக்கள் வந்து இந்த டேபிள் அடிக்காம என்ன செய்யலாம், சரித்தில போட்டு லோட் பண்ணி சும்மா சைட்டை லோட் பண்ணி செய்வாங்க. ஆனா பேசிக்ல இருந்து நீங்க செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்ச தரவு வந்து பெயர். அப்ப பெயருக்கு பிறகு என்ன தராங்க, விளையாட்டு, அவைய தெரிவு செய்யப்பட்ட இடம், அவங்களோட வயது, அவங்களோட வசிப்பிடம். சரியானால் நான் இரவும் சொன்னேன் 2 தரவுகளுக்கு மேற்பட்ட தரவுகள் தருவாங்களாக இருந்தா இப்படி அட்டவணை ஒன்று அடிச்சு செய்யறது உங்களுக்கு விடைய வந்து கன்ஃபார்ம் பண்ணும். சரியா? அட்டவணை அடிச்ச ஏன்னு சொன்னா அட்டவணை அடிக்காட்டி சம்டைம் நேர் பார்க்க போல சுதீப்ரியை கொண்டு போய் ரஜானுக்கு போடலாம் அல்லது உப்புலுக்கு போடலாம், அப்படி பிரச்சனையும் மாறும். சரிதானே?
அப்ப அட்டவணை அடிச்சு செஞ்சா உங்களுக்கு பெட்டர். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாங்க, அட்டவணை அடிக்காம செய்யலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த தகவல் ஒழுங்கமைப்பு வினாவை பொறுத்த வரைக்கும் சரியான மேக்சிமம் எல்லா பாக்ஸும் என்ன செய்யும், ஃபில் ஆகும். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல பாக்ஸ் ஃபில் ஆகாமையும் இருக்கும். ஃபில் ஆகாத சந்தர்ப்பத்திலையும் அதுக்கும் கேள்வி வச்சிருப்பாங்க. நிச்சயமாக கூற முடியும், நிச்சயமாக கூற முடியாது என்றும் விட தருவான். சரியான? அப்ப மேக்சிமம் நீங்க என்ன செய்யணும், இந்த தகவலை ஃபில் பண்ண பார்க்கணும். சரியான? இதுல ஒன்று சிங்களத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள சம்டைம் ஒன்று தகவல் மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா கேள்வி செய்யற மெத்தட் தெரிஞ்சா ஓகே, உங்களுக்கு கேள்வி செய்யற மெத்தட் தெரிஞ்சிருந்தா ஓகே. சரியா? சரி, இப்படியாப்பட்ட கேள்விக்கு ஒரு எத்தனை நிமிஷம் எடுக்கும் சாதாரணமா? நீங்க அட்டவணை அடிச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு 3 மினிட்ஸ் எடுக்கும். அட்டவணை செஞ்சு அடிச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு 3 மினிட்ஸ் எடுக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா செஞ்சு பழகிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அட்டவணை அடிக்காமையும் செய்யலாம். ஒரு 2 மினிட்ஸ்ல விட கண்டுபிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ஆனா இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு கீ பாயிண்ட் ஒன்று. இந்த கீ பாயிண்ட் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் மலை விட வந்து இந்த கீ பாயிண்ட நம்ம அவடத்த விளங்க மாட்டோம். எக்ஸாம் ஹோல்ல அந்த கீ பாயிண்ட் விளங்காது. அதான் நாங்க பெரிய பிரச்சனை. சரியான? இப்ப இதுல உங்களுக்கு அட்மிஷன் வந்தீங்கல்ல, எல்லாருக்கும் அட்மிஷன் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். அட்மிஷனை வந்து போத் சைட் பிரிண்ட் எடுங்க. போத் சைட் பிரிண்ட் எடுங்க. சரியா? 2 பக்கம் வார மாதிரி பிரிண்ட் எடுக்கணும். A4 பேப்பர்ல பிரிண்ட் எடுங்க. எடுத்துட்டு அதுல வந்து செட்டி பண்ணணுமான்னு கேட்டா இங்க யாராருக்கிட்ட செட்டி பண்ணலாம்னு சொல்லி கெசட்ல தெளிவா போட்டிக்கிறாங்க. நம்மளோட கெசட்டை எடுத்து பாருங்க. வேலையற்ற பட்டதாரிகள், நீங்க ஜேபி கிட்ட, லோயரு கிட்ட, அதே போல மதகுருமார்கள், அதே போல பாடசாலை அதிபர்கள், இப்படியான ஆட்கள் என்ன செய்யலாம், செட்டி பண்ணி எடுக்கலாம். எல்லாத்தையும் விட ஜேபி கிட்ட செட்டி பண்ணி எடுக்குது ஐலைன் பைட் ஜேபி. சரியா? மாகாண ஜேபியும் இருக்குது, சமாதான நீதவானும் இருக்கார், அகில இலங்கை ரீதியான நீதவானும் இருக்கார். நீங்க ஐலைன் வைடா இருக்கிற ஜேபி கிட்ட சைன் வாங்கிடுங்க. வேலையில உள்ள ஆட்கள், உங்களோட திணைக்களத்துக்குரிய தலைவர் இருப்பாரு, ஸ்கூல்ல இருந்துன்னா பிரின்சிபல், டிஎஸ் ஆபீஸ்னா டிஎஸ், வேற இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கிற என்ஜினியர், அவரான பொறுப்பு ஓஐசி இருப்பார், அவர் பொறுப்பு. அப்படியான ஆட்கள் என்ன செய்யுங்க, சைனை வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் பிரிண்ட் எடுக்கணும். எக்ஸாமுக்கு போகிட்ட கட்டாயம் பிரிண்ட் எடுக்கணும். உங்களுக்கு போஸ்ட்ல வராது. சரியா? போஸ்ட்ல அட்மிஷன் கார்டு வராது. சரியா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். இது ஒரு நிபந்தனை வினா. இந்த கேள்வி உங்களுக்கு பார்த்தா விளங்கிருக்கும். ஒரு நிபந்தனை வினா என்றது விளங்கிருக்கும். சரியா? இந்த கேள்வி ஒரு நிபந்தனை வினா என்றது உங்களுக்கு விளங்கிருக்கும். அதையும் பார்ப்போம். ஏபிசி மற்றும் டி ஆகியோர் 4 மருத்துவர்கள் ஆவர். இஎஃப்ஜிஏ மற்றும் எச் ஆகிய 4 கல்வி ஆலோசகர்கள் ஆவர். ஏபிசிடி என்ற 4 பேர் மருத்துவர்கள், கல்வி ஆலோசகர்கள். சரியா? ஏபிசிடி இஎஃப்ஜிஎச். சரியா? அப்ப நான் சொன்னேன், நிபந்தனை வினாக்கள் வந்தா அதை கண்டுபிடிக்கலாம். அவர் சேர்ந்து வேலை செய்வார், சேர்ந்து வேலை செய்ய மாட்டார். அப்ப 4 நிபந்தனைகள் அல்லது அதற்கு குறைவாக வந்தா நீங்க என்ன செய்யணும், நோட் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னேன். ஏ மற்றும் டி இருவரும் சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஏயும் டியும் ஒரு குரூப்ல வர மாட்டாங்க. பியும் இயும் சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. பியும் இயும். எஃப்பும் ஜியும் சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. எஃப்பும் ஜியும். டியும் எஃப்பும் சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. டியும் எஃப்பும். இதான் கேள்வி. பி தேர்வு செய்யப்பட்டால் ஆய்வுக்குழுவில் கட்டாயமாக சேர வேண்டிய மற்றொரு மருத்துவர் யார்? பி. பி வந்தா வந்து ஈ வர மாட்டான். பி வந்தா ஈ வர மாட்டாங்க. பி வந்தா யாரு வர மாட்டாங்க? இப்ப கேள்வியை பாருங்க. இவர்களில் சிலர் இணைந்து ஒரு ஆய்வுக்குழுவாக தேர்வு செய்யப்பட வேண்டும். ஆனால் குறைந்தது 3 மருத்துவர்கள் இக்குழுவில் இருக்க வேண்டும். குறைந்தது எல்லாரையும் சேர்த்து மொத்தமா ஒரு ஆய்வுக்குழு செய்யப்படுறாங்க. குறைஞ்சது 3 மருத்துவர் இருக்கணுமா? கேள்வி வந்து பி தேர்வு செய்யப்பட்டால், பி தேர்வு செய்யப்பட்டா ஈ வர மாட்டார். சரியா? ஈ ஆட்டோமேட்டிக்கா போயிட்டார். கேட்டிக்கிற கேள்வி, கட்டாயமாக சேர வேண்டிய மற்றொரு மருத்துவர் யார்? மற்றொரு மருத்துவர் யாரா? கட்டாயமா மற்றொரு மருத்துவர் யார்? இப்ப இதுல பாருங்க, எஃப் வந்து மருத்துவரா? இல்ல. ஜி வந்து மருத்துவரா? இல்ல. சி மருத்துவர், ஏயும் மருத்துவர். சியும் மருத்துவர், ஏயும் மருத்துவர். சரியா?
இப்ப பி வந்தா யாரு வரையலான்னு சொன்னா ஈ வரையலாது. அவர் கல்வி ஆலோசகர். சரி, அவர் கல்வி ஆலோசகர். ஆனா அந்த குழுவுல குறைஞ்சது 3 மருத்துவர் இருக்கணும் என்று சொன்னா 3 மருத்துவர் இருக்கணும் என்று சொன்னா குறைஞ்சது 3 மருத்துவர்கள் இருக்கணும் எல்லாம் தந்திக்கிறாங்க. சார் கட்டாயம் சி தான் சார் வரணும். பாப்போமே. சார் சிக்கு தான் சிக்கு நிபந்தனை இல்லை சார், ஏக்கு நிபந்தனை இருக்கு. சிக்கு எந்த ஒரு நிபந்தனை இல்லை. கட்டாயம் கிரிக்கெட் அதென்ன வந்து பி வந்தா கட்டாயம் அந்த குரூப்ல டி வரமாட்டாரு. ஏன்னு சொன்னா டி இருக்க குரூப்ல சார், ஏ இருக்க குரூப்ல இந்த பி இருக்க குரூப்ல டி இருக்க மாட்டாரு, ஏ இருக்க குரூப்ல டி இருக்க மாட்டாரு. அப்ப டி ஓகே பாப்போம், வெயிட் பண்ணுங்க. இப்ப என்னன்னு சொன்னா ABCD எல்லாரும் மருத்துவர்கள். நல்லா கவனிங்க, ABCD மருத்துவர்கள். குறைஞ்சது 3 மருத்துவர் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். இப்ப பியோட வந்து ஏ இருந்தால் BA இருந்தால் ஏ இருந்தா யாரு வரையலாது? டி வரையலாது. சி வரலாமா இல்லையா? சி வரலாம். அல்லது பியோட சியும் டியும் வரலாமா? வரலாமா? வர இயலாது. ஏன் வர இயலாது? ஏன் வர இயலாது? பி இப்ப பியோட வந்து ஏயும் சியும் வரலாம். சரியானே? பியோட வந்து சியும் டியும் வரலாம். சியும் டியும் வரையலான்னு எந்த ஒரு தகவலும் இல்லையே. பியோட ஈ தான் வரையலாது. சரியா? கேள்வி வந்து ஜியும் வராது நமக்கு தெரியும், எஃப்பும் வராது. ஏ அல்லது சி வரணும். ஏ அல்லது சி வரணும். ஏ அல்லது சி வரணும் என்று சொன்னா நல்லா கவனிங்க, குறைஞ்சது 3 மருத்துவர்கள் இருக்கணும் என்ன தந்துக்கிறாங்க. கூடினது 4 பேர் இருக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா 4 பேர் இதுல எப்படி என்ன செய்யலாது? வர இயலாது. சரிதானே? ஏ இருந்தா யாரு வரையலான்னு சொன்னா டி தான் வரையலாம். சரியானே? டி வராட்டி 3 மருத்துவர் இருக்கிறாங்க. ஆனா டி இருந்தா யாரு வரையலாது? எஃப்பும் வரையலாது, ஏயும் வரையலாது. பி இருந்தா எஃப்பும் வரையலாது, ஏயும் வரையலாது. இங்க வந்து நமக்கு கல்வி ஆலோசகர்கள் எத்தனை இருக்கணும் என்ற சம்பந்தமாக கதைக்கா? அதுவும் கதைக்கல. அவங்க எத்தனை பேர் இருக்கணும் என்று கதைக்கல. பி தேர்வு செய்யப்பட்டவன். இப்ப ஏயும் இருக்கு, சியும் இருக்குன்னு. கேள்விக்கு விட இருக்கிறானே பாருங்க. இது கேள்விக்கு விட இருக்கா இல்லையா சொல்லுங்க. விட இருக்கு சார், ஏயும் வரும் சியும் வரும். என்ன விடன்னு சொன்னா நல்லா பாருங்க. மற்ற மருத்துவர்கள் என்று கேட்டுக்கிறானா, மருத்துவர் என்று கேட்டுக்கிறானா? மருத்துவர்கள் என்று கேட்டுக்கிறானா, மருத்துவர் என்று கேட்டுக்கிறானா? மருத்துவர்கள் என்று கேட்கிறாங்க. மருத்துவர்கள் என்று கேட்டதால 2 விட வரலாம், பிரச்சனை இல்லை. 2 விட வரலாம். மருத்துவர்கள் யார்? கட்டாயம் சேர வேண்டிய மற்ற மருத்துவர்கள் யார்? அந்த மற்ற என்றது மற்றொரு என்ற டைப்பாகி. சரியா? மற்ற மருத்துவர்கள் யார்? அப்ப ஏயும் சி, ஏயும் வரலாம், சியும் வரலாம். அப்ப நீங்க விட கொடுக்கக்குள்ள எப்படி கொடுக்கணும்னு சொன்னா 3 அல்லது 4 கொடுக்கணும். 3 அல்லது 4 அல்லது 3,4 கொடுக்கணும். 3,4. ஒரு கேள்வி 2 ஆன்சர் கொடுக்கணும் சார். கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சார் அப்படியே எப்படி வரும்? ஏன்னா கட்டாயமாக சேர வேண்டிய கேட்டுக்குது. அப்ப டீன் எழுத்து வந்தா ஏ மருத்துவர் வர இயலாது. அப்ப அவங்க கேட்டுக்கிற கேள்வி கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்ப 2 இதுலயும் வந்து சி வரனால சி தனி சார் கட்டாயமாக. சார் இதுல சிக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை சார். இதுல நம்ம அந்த உண்மையா பார்த்ததுல சி கட்டாயம் வரணும் சார். ஓகே, இதுல வந்து 2 விஷயம் வந்து ஒன்று வந்து ஏ வார டி வரையலாது தானே சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து ரெண்டு விஷயம் வந்து இந்த கேள்வி வந்தது நல்லதா போயிட்டது. சில சந்தர்ப்பங்கள் தகவல் ஒழுங்கமைப்பு வினா அல்லது நிபந்தனை வினாக்கள்ல சில இடங்கள்ல வந்து 2 ஆன்சர் வந்திருக்குது. பாஸ்ட் பேப்பர்ல வந்திருக்குது. அது வரலன்னு சொல்லலாம், வந்திருக்குது. சரியா? ஆனா இப்ப இதுல சிலர வாதம் என்ன சொன்னா கட்டாயமாக நிச்சயமாக வர வேண்டியது எதுக்கு?
எதுக்கு சான்ஸ் கூடண்டு வாரத்தால இப்ப சிலர் சொல்றாங்க வந்து முதலாவது விடையிலையும் சி வருது, இரண்டாவது விடையிலையும் சி வருது, அப்ப ரெண்டு இடத்துலயும் சி வாரத்தால சிக்கு நிச்சயமாக என்ன செய்யலாம், வரலாம் என்ற ஒரு முடிவுக்கும் வராங்க. சரியான அந்த முடிவும் அவங்களோட முடிவு சரி. இப்ப இதுல வந்து இந்த கேள்வி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுல சம்டைம் எதுவும் வேர்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிக்கலாம். அதுக்காக நான் சொல்றேன் ரெண்டு விட வரமாட்டா என்று இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல வரும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் வராது, சில சந்தர்ப்பங்கள்ல வரும். சரியான ஆனா ஸ்ட்ராங் ஆன்சர் உண்மையா அவங்க சொல்ற மாதிரி யோசிச்சா ஸ்ட்ராங் ஆன்சர் வந்து சி சி வரும். ரெண்டு இடத்தையும் சி வருதானே, அப்ப சி வரலாம், பிரச்சனை இல்லை. இந்த குழுவை போட்டாலும் சி தான் வாரார், இந்த குழுவை போட்டாலும் சி தான் வாரார். சரியான சி வரும், சி வந்து ஸ்ட்ராங் ஆன்சர் அறி. சரியா, அது சரியாது சரியாது. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும், மருத்துவர்கள் என்று வாரத்தால சரியான அவன் ஒரு ஆள் விடன்னு சொன்னா நிச்சயமா மருத்துவர் என்றுதான் கேட்பான். மருத்துவர்கள் என்று வாரத்தால சார் அதுல நான் நினைக்கிறேன் சார் மருத்துவர்னு தான் சார் வந்திருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதுல வந்து நினைக்கிறேன் சார், டைப்பிங் மிஸ்டேக்ல மருத்துவர்கள் இருக்கலாம். ஆனா நீங்க கேள்விகள் வரப்போல அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, சிங்குலர் ப்ளூரலையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளூரல்ல கேட்டா ரெண்டு விட கட்டாயம் ரெண்டும் வரலாம், மூணு விடையும் வரலாம். ஆனா சிங்குலர்ல கேட்டா விட ஒன்றுதான் வரணும். சரி, ஆனா நம்ம இப்படி செய்வோமே, கட்டாயம் நம்ம கேள்வியை மாத்தோமே, கட்டாயமாக சேர வேண்டிய மற்றொரு மருத்துவர் யார் என்ற கேள்வியே இருக்கும். சரியா, மற்றொரு மருத்துவர் யார் என்று எடுத்து அதுக்கு விட ஸ்டீவன். சரியா, ரைட். ஜி குழுவில் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் இந்த குழுவில் வேலை செய்ய வேண்டிய மற்றொரு ஆலோசகர் யார்? ஏபிடி மூணு பேரும் மருத்துவர்கள், ஓட்டோ எஃப் மட்டும் ஆலோசகர் இருக்கிறாங்க. மற்றொரு ஆலோசகர் ஏபிடி மூணு மருத்துவர்கள் இந்த குழுவில் சேர்க்கணும்னா ஆலோசகர் யார் இருக்கிற? எஃப் தான் நினைக்கிறேன். அப்ப அதுக்கு எஃப் வரும். நாலாவது விட அதுக்கும் நாலாவது விட. பி மற்றும் சி தேர்வு செய்யப்பட்டால் பியும் சியும் வரலாமா? வரலாம். பியும் சியும் தேர்வு செய்யப்பட்டால் குறைஞ்சது 3 வைத்தியர் வரணும், மருத்துவர் வரணும். பியும் சியும் தேர்வு செய்யப்பட்டால் இப்ப இந்த கேள்வியை பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது அல்லது எவை சரியாக இருக்கலாம். அப்ப இங்க வந்து 2 ஆன்சர் வரும். சரியா, இங்க வந்து 2 ஆன்சர் வரலாம், ஒன்றும் வரலாம். பி வந்தா யாரு வரையலாது? பி வந்தா இ வரையலாது. சி வந்தா சியை பத்தி நிபந்தனை ஒன்றும் இல்லை, பி வந்தா இ வரையலாது. அப்ப ஏ தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா? பியும் சியும் வந்தா ஏ தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏ மட்டும்தான் செய்யப்படலாம், ஏ தேர்வு செய்யப்படலாம். பியும் சியும் வந்தா டி தேர்வு செய்யப்படலாமா இல்லையா? பி சி டி வரலாமா இல்லையா? டியும் ஏயும் தானே வரையலாது, வரலாம். எஃப் அல்லது ஜி தேர்வு செய்யப்படலாம். பிசியோட இல்ல ஜிஎஃப் வந்து ஒண்டா போக மாட்டேன், தெரியலாது. ஆகவே மூணாவது விடப்பில முதலாவது விட சரியா பிள்ளையா? முதலாவது விட சரியா? பிசிஏ குறைஞ்சது 3 டாக்டர் வந்திருக்கா இல்லையா? வந்திருக்குது. ஏயும் டியும் வரையலாது. ரெண்டாவது விடையும் சரி, பிசிடி. பியோட சி வரையலாது, டி வரையல, அப்படி இல்லையே. அப்ப முதலாவது விடையும் சரி, இரண்டாவது விடையும் சரி. அப்ப ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சர் 1 மற்றும் 2 மட்டும். மூணாவது ஆன்சர் வரும், மூணாவது ஆன்சர் வரும். மூணாவது கூற்று பிழை விலங்கல சார். மூன்றாவது கூற்றுல வந்து எஃப் அல்லது ஜின்னு தானே கேட்டிக்குது சார். எஃப் அல்லது ஜியை தெரிவு செய்யலாம்னு தானே கேட்டிக்கிறாங்க. எஃப் அல்லது ஜி சரியான கவனிங்க. பி எஃப் அல்லது ஜி யாரோட? பிசியோட ஓகே, எஃப் அல்லது ஜி. ஓகே, பிசியோட எஃப் தெரிவு செய்யப்படலாமா? பிசியோட எஃப் தெரிவு செய்யப்படலாம் அல்லது ஜி தெரிவு செய்யப்படலாம். ஓ, மூணும் சரி என்ன? மூணும் சரி, அனைத்தும் சரி, அனைத்தும் சரி விட அனைத்தும் சரி வரும். அஞ்சாவது விட வரும், அஞ்சாவது விட வரும், அனைத்தும் சரி. அஞ்சாவது விட நாலாவது விட வரும், 1, 2 மற்றும் 3 அனைத்தும் சரி. நாலாவது விட வருமா? சரி, ஓகே.
ஓகே, நல்ல ஒரு பாயிண்ட், வெரி குட். எஃப் அல்லது ஜி, எஃப் தனியே அல்லது ஜி தனியே தெரிவு செய்யப்படலாம். சரி, அது எஃப் தனியே அல்லது ஜி தனியன்னு செய்யலாம், தெரிவு செய்யப்படலாம். சிலர் வந்து சில கேள்விகள் அனுப்பியிருந்தீர்கள், கொஞ்சம் பார்ப்போம். சரியா, இப்படி ஒரு சுடோக்கு சம்பந்தமான கேள்விகள் அனுப்பியிருந்தேன். சரியா, இந்த சுடோக்கு சம்பந்தமான வினாவை வந்து நான் இப்படி இந்த போன் ஸ்கிரீன்ல வச்சு விளங்கப்படுத்தவா இல்ல ஒயிட் போர்ட்ல இருந்து கீழவா? ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். போன் ஸ்கிரீன்ல வச்சு நான் செய்யறேன். இது வந்து தியரி செய்ய வேண்டிய ஒரு கேள்வி இல்லை, இது உண்மையா ஒரு 2 மினிட்ஸுக்குள்ள விட எடுக்கிற ஒரு வினா, 2 மினிட்ஸுக்குள்ள விட எடுக்கிற ஒரு வினா. சரியா, இப்ப இதுல பாருங்க, இதுல ரூல்ஸ் என்னன்னு சொன்னா 9 பாக்ஸ்கள் இருக்கு. மொத்தம் 81 சிறிய சதுரங்கள் காணப்படும். 81 சிறிய சதுரங்கள் காணப்படும். சரியா, இதுல வந்து பாருங்க, இப்ப பெரிய சதுரங்கள் 9 காணப்படும். பாருங்க, அந்த 3 சிறிய சிறிய பெட்டிகள், 9 சிறிய பெட்டிகளை சேர்த்து பெரிய சதுரம் ஒன்று இருக்குது. அப்படி 9 சதுரங்கள் காணப்படும். இப்ப இதுல நிபந்தனை என்னன்னு சொன்னா, உதாரணமா பாருங்க, இந்த 4 என்றது முதலாவது பாக்ஸ்ல இருக்குது. இந்த 4 மீண்டும் அதே லைன்ல நிரலாகவோ நிறையாகவோ திரும்ப வரக்கூடாது. விளங்கிச்சா? நிரலாகவோ நிறையாகவோ திரும்ப என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த 4 திரும்ப வரக்கூடாது. அதே மாதிரி அந்த 9 சிறிய பாக்ஸ் இருக்கான, ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கானே, அந்த பெரிய பாக்ஸுக்குள்ளேயும் திரும்ப என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பெரிய பாக்ஸுக்குள்ளேயும் திரும்ப வரக்கூடாது. உதாரணம் இப்படி இருக்கேன், ஒரு பாக்ஸை மட்டும் கேள்வி. சரியா, ஒரு பாக்ஸை மட்டும் கேள்வி. இது 4 சொன்னா, 4 என்றது சரியானே, இந்த 4 என்றது படத்துல ஒரு சைட்டை மட்டும் கிரிக்க. இந்த ஒயிட் போர்ட் விளங்குதா? ஒயிட் போர்ட் விளங்குதா? ஓம் சார். இந்த 4 என்றது இந்த லைன்லயும் திரும்ப வரக்கூடாது, இந்த லைன்லயும் திரும்ப வரக்கூடாது. இந்த பெரிய 9 சதுரமுறையை சேர்த்திருக்கிற ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கிறானே, அதுக்குள்ளேயும் திரும்ப வரக்கூடாது. இதான் ரூல்ஸ். இப்ப இதுல வந்து பிள்ளையால் நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போற, எல்லாத்தையும் ஓர்டரா கண்டுபிடிச்சு ஏ என்ன பி என்ன ஓர்டரா கண்டுபிடிச்சு போனதுன்னா விட வராது. எல்லா பாக்ஸையும் நிரப்பணும்னு கேட்டா அதுக்கும் அவசியம் ஒன்று இல்லை. இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, எதை கேட்கிறாங்களோ அந்த எண்கள் அந்த பாக்ஸுக்குள்ள எங்க வர மாட்டான்னு பார்க்கணும். இப்ப உதாரணமா ஏ என்னன்னு கேட்டாங்க. அப்ப ஏ என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், 1 தொடக்கம் 9 வரையான எண்களை தான் யூஸ் பண்ணிப்பாங்க. 1 தொடக்கம் 9 வரையான எண்ணை தான் யூஸ் பண்ணிப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. முதலாவது நீங்க பார்த்தா ஏக்கு நிறை வடிவில என்ன, ஏக்கு நிறை வடிவில என்ன இருக்குன்னு சொன்னா 8 4 2 1. அப்ப ஏக்கு 8 வராது, 4 வராது, 2 வராது, 1 வராது. ஏக்கு நிரல் வடிவமா என்ன இருக்குன்னு பார்த்தா 4 5. அப்ப 4 ஆல்ரெடி வெட்டுப்பட்டுட்டு 5 வராது. அடுத்தது பார்க்கணும், அந்த ஏ இருக்கிற பெரிய பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா 4 5 8. அப்ப 4 5 8 ஆல்ரெடி வெட்டுப்பட்டுட்டு. அப்ப ஏக்கு வரணும் விட வந்து 3 அல்லது 6 அல்லது 7, இதுல 1 தான் வரணும். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ஏய தவிர்த்து அந்த பெரிய பாக்ஸுக்குள்ள இந்த 3 எங்க போடையலாம், 6 எங்க போடையலான்னு பார்க்கணும். இப்ப அந்த பெரிய பாக்ஸ் இருக்கிற அந்த 9 சதுரங்களை சேர்த்த ஒரு பாக்ஸ் ஏ இருக்கிற அந்த பெரிய பாக்ஸை பாருங்க.
அதுல மேலுக்கு இருக்கிற ரெண்டு நாலுக்கு பக்கத்துல பாருங்க, நாலுக்கு பக்கத்துல பாருங்க, அந்த 3 போடலாமா? போடலாம். போடலாமா இல்லையா? போடலாம். ரைட். அந்த 3 போடலாம் என்றால் எடுக்கப்படாது. ரைட். அடுத்து 6 பாருங்க. அந்த 6 கொண்டு போய் 4க்கு பக்கத்துல போடலாமா 2 பாக்ஸ்லயும் என்று கேட்டா போட இயலாது. ஏன் போட இயலான்னு சொன்னா அங்கால மத்த பாக்ஸுக்குள்ள 6 இருக்கா இல்லையா? இருக்குது. அடுத்தது 5 இருக்கிற அந்த லைனை பாருங்க. அந்த 5 இருக்கிற லைன்ல 2 பாக்ஸ்லயும் 6 போடலாமான்னு கேட்டா இல்ல. ஏன்? அந்த நிறை வடிவில நேரையா பாருங்க, நடுவுல 6 ஒன்று இருக்குது. அப்ப அந்த லைன்லயும் வராது. அப்ப 6 மேல இருக்கிற 2 பாக்ஸ்லயும் வராது, கீழே இருக்கிற 2 பாக்ஸ்லயும் வராது. நிச்சயமா ஏயும் இன்னொரு பாக்ஸும் இருக்கு. ஏக்கு பக்கத்துல இருக்கிற மத்த பாக்ஸ பாருங்க, 6 போடலாமான்னு கேட்டா கீழுக்கு 6 இருக்குது. ஆகவே 6 என்றது அந்த பெட்டியில இருக்கிற 6 பாக்ஸ்ல 5 பாக்ஸ்ல வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த 6 நிச்சயமா எங்க வரணும்? எவ்வளவு வரணும்? அந்த 6 நிச்சயம் எங்க வரணும்? ஏ இருக்கிற இடத்துல வரணும். ஏ இருக்கிற இடத்துல வரணும். வேற எங்கேயும் வரலாமா? வேற எங்கேயும் வரலாமா? இந்த அடிப்படையில தான் இதுக்கு விட கண்டுபிடிக்கிறது. அப்ப ஏக்கு என்ன வரும்? ஏக்கு என்ன விட வரும்? 6. இரண்டாவது விடை. இந்த கேள்வியில நிறைய பேர் வர்ற மிஸ்டேக் வந்து 6 கொண்டு அப்படியே அந்த புள்ளி கோட்ல என்ன செஞ்சிருவீர்கள்? எழுதிருவீர்கள். டாட் டாட் லைன்ல 6 கொண்டு எழுதிருவீர்கள். இல்ல, 6 எழுதப்படா. 6க்குரிய இலக்கம் என்ன? புள்ளிக்கோட்டின் மீது இலக்கத்தை தேர்ந்தெடுத்து அதன் இலக்கத்தை விடையை தேர்ந்தெடுத்து தெரிவை தேர்ந்தெடுத்து அந்த இலக்கத்தை தான் புள்ளிக்கோட்டில் எழுதணும். விளங்கிச்சா? பிஏ பார்ப்போம். சும்மா பிஏ செஞ்சு பார்ப்போம். பிக்கு வந்து பி இருக்கிற பாக்ஸ் எங்க? பி இருக்கிற பாக்ஸ் வந்து கீழ்கிக்கன. இப்ப பி இருக்கிற லைனுக்கு நேரியா வந்து நிறை வடிவில பார்த்ததுன்னு சொன்னா 9, 8, 7, 6 வராது. பாருங்க பாருங்க, அதை மட்டும் பாருங்க பாருங்க. மைக்கை மியூட் பண்ணுங்க. பி இருக்கிற பாக்ஸ் நிறை வடிவில பாருங்க, 9, 8, 7, 6 வராது. 9 வராது, 8 வராது, 7 வராது, 6 வராது. சரியா? நிரல் வடிவில பாருங்க, பிஏ 8, 6, 7 வராது. 8, 6, 7 வராது. வெட்டுப்படுத்து. ஓகே. அப்ப வேற ஒன்றும் இல்லை வெட்டுறதுக்கு. என்ன? அப்ப 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். இப்ப 1 எடுத்து போட்டு பார்ப்போம். 1 வந்து இந்த 3 ஃபர்ஸ்ட் 3 லைன்லையும் போடலாமான்னு கேட்டா போடலாம். பிரச்சனை ஒண்ணும் இல்லை. போடலாம்னு சொன்னா அதை எடுக்க ஆன்சரா இல்ல. ஓகே. அப்ப 2, 3, 4, 5 இருக்குது. என்ன? ஓகே. 2 போடலாமான்னு பார்த்தா 2 வந்து போடலாம், சில இடங்கள்ல போடலாம். என்ன? 3 போடலாமான்னு பாருங்க, 3ஐயும் சில இடங்கள்ல போடலாம். 4 போடலாமான்னு பார்த்தா இன்னும் இருக்கிற 3 பாக்ஸ்லயும் 4 என்ன செய்யலாது? போட இயலாது. 6க்கு பக்கத்துல இருக்கிற பாக்ஸ்லயும் 4 போட இயலாது. 7க்கு பக்கத்துல இருக்கிற பாக்ஸ் 4 போடலாம், அதுவும் வராது. 5 பார்ப்போம். முதலாவது 3 பாக்ஸ்லயும் 5 போட இயலாது, மேலுக்கு 5 இருக்குது. அதே போல இங்க 2 பாக்ஸ்லயும் 5 போடலாம். 9க்கு மேல பாருங்க, நேரையா மேல பாருங்க, 5 இருக்குது. 8க்கு மேல 5 இருக்குது. அப்ப 5 அங்கேயும் போட இயலாது. அங்க 5 நிச்சயம் எங்க போடணும்? பில தான் போடணும். 5 நிச்சயமா பில தான் போடணும். பிக்கு 5 வரும். இந்த அடிப்படையில இந்த கேள்வியை செய்யுங்க. எல்லா கேள்வியும் செஞ்சு காட்டவா இல்ல விளங்கிச்சா? எல்லா கேள்வியும் செஞ்சு காட்டணுமா இல்ல விளங்கிச்சா? சார் போர்ட்ல கொஞ்சம் வரைஞ்சி சொல்லலாமா? விளங்கலையா உங்களுக்கு? இல்ல சார், கொஞ்சம் குழப்பமாயிருக்கு. குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த கேள்வியில. பிரச்சனை இல்லை. இந்த போர்ட் ஃபுல்லா விளங்குதா உங்களுக்கு? இந்த படம் கீறது ஃபுல்லா விளங்குதா? படம் ஃபுல்லா விளங்குதா? ஓ சார். ஓகே. ஒன்றும் செய்யலாம். என்ன? வார சனிக்கிழமை சண்டே எக்ஸாம். இதை இப்ப படிக்க ஆரம்பிக்கிறீர்கள் அட்மிஷன் வந்ததுக்கு பிறகு. ஆல் தி பெஸ்ட். ரெக்கார்ட் கேட்டு மெசேஜ் போடுறது. 10ஆம் நம்பர் பேப்பர் அனுப்புங்க, 12வது பேப்பர் அனுப்புங்க. இவ்வளவு நாள் எங்க இருந்தேன் சரி. அந்த மழை காலம் வந்த ஈசல் வார மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வந்தேன். யாருக்கும் பேப்பர் அனுப்பல. குரூப்ல பேப்பர் இருக்குது, தேடி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? எல்லாருக்கும் சேர்த்து நம்ம கிளாஸ் போட்டல.
ஒரு ஆளுக்கு நீதி அதிலையும் இருக்க இயலாது. எல்லாரும் காசு தந்திக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தான் நம்ம நடக்கலாம். அதுல யாரும் கோவிக்க தேவையில்லை. சரியா? இப்ப நான் இந்த போன்ல அந்த கேள்வி இருக்குது. இந்த போனை கொஞ்சம் நீங்க பார்த்து சொல்லுங்க யாரும். எழுதுறது சரியானு பாருங்க. 4 5 8 ஏ இது ஓகேவா? கொஞ்சம் சரிபில பார்த்துக்கணும். சரியா? 5 8 2 5 8 2 சரியா? 6 7 B 9 6 7 B 9 6 7 B 9 6 C 4 9 3 2 என்ன? 6 C 4 9 3 2 கொஞ்சம் சரிகளை பார்த்துக்கணுங்க. அதே போல 1 2 6 D 1 2 6 D. அதே போல 5 2 8 1 7 5 2 8 1 7. அதே போல 8 6 1 8 6 1. அதே போல 3 8 7 3 8 7. அதே போல 4 5 6 4 நம்பர் போட்டது சரிதானே? நம்பர் போட்டது சரிதானே? இப்ப இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, ரெட் கலரால பாக்ஸ் காலிடும் 9 சிறிய சதுரங்களை சேர்த்து ஒரு பெரிய சதுரம் உருவாக்கும். இப்ப இந்த 4 வந்து இந்த பாக்ஸுக்குள்ள திரும்ப வரப்படா, இந்த பெரிய பாக்ஸுக்குள்ள திரும்ப வரப்படா. இந்த 5 இந்த பாக்ஸுக்குள்ள திரும்ப வரப்படா, இதுக்குள்ள வரலாம், இங்க வரப்படா. அதே போல இந்த 4 வந்து இந்த லைன்லயும் திரும்ப வரப்படா, இந்த லைன்லயும் திரும்ப வரப்படா. போர்ட்ல எழுதி விளங்கப்படுத்துங்கன்னு சொன்ன ஆளுக்கு இந்த கண்டிஷன் விளங்கிட்டா? கண்டிஷன் விளங்கிட்டா? இப்ப நாம என்ன செய்யணும்னா, ஏ காணணும், பி காணணும், சி காணணும், டி காணணும், இ காணணும். இப்ப 1 வரைக்கும் 9 வரையான இலக்கங்கள் தானே யூஸ் பண்ணிப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இங்கேயும் 1 வரைக்கும் 9 சரியான? இங்கேயும் 1 வரைக்கும் 9. இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9. இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9. நீங்க என்ன செய்யணும் சொன்னா, ஏ இல்லை, இந்த ஏக்கு நேரைய பாருங்க, 4 மிதிக்கு 5 மிதிக்கு. ஆக 4 5 திரும்ப வருமா? வராது. இங்க பாருங்க 8 4 2 1 ஏக்கு நேரையா இருக்கு, அதுவும் வராது. 8 4 2 1 வராது. இப்ப நான் இதை வெட்டினது, இந்த கட் பண்ணிக்கிறத உங்களுக்கு விளங்கிட்டா? இப்ப ஏக்கு என்ன விட வர சான்ஸ் இருக்குன்னா, 3 வரலாம், அல்லது 6 வரலாம், அல்லது 7 வரலாம், அல்லது என்ன வரலாம்? 3 6 7 9 வரலாம். ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? இந்த 3 எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த 3 இங்க போடலாமான்னு பார்த்தா போடலாம். ஏன் இந்த லைன்ல ஒரு 3 இல்லை. அப்ப இங்கேயும் 3 இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். என்ன போல போடக்கூடிய இலக்கத்தை எடுக்கப்படா, எங்க எதை போட முடியாதோ அதை தான் எடுக்கணும். இந்த 6 எடுத்து பாருங்க, 6 இங்க போடலாமா? இந்த பாக்ஸ் ஃப்ரெண்ட்லையும் போடலாமா? இந்த பாக்ஸ் ஃப்ரெண்ட்லையும் போடலாமா? போட இயலாது. இந்த பாக்ஸ் ஃப்ரெண்ட்லையும் போடலாமான்னு கேட்டா, இங்க 6 இருக்கிறதால அதையும் போட இயலாது. இந்த பாக்ஸ்ல போடலாமா? என்ன கேள்வி கேட்டிருக்கோ அந்த பாக்ஸை விட்டுட்டு மிச்சமா இருக்கிற எம்டி பாக்ஸ் எல்லாம் பார்க்கணும். அந்த இலக்கத்தை அங்க போட இயலாதாண்டு, அந்த இலக்கத்தை எம்டியா இருக்கிற எல்லா பாக்ஸ்லயும் போட இயலான்னு சொன்னா அதான் விட. இந்த 6 இங்கேயும் போட இயலாது, இங்கேயும் போட இயலாது. இங்க ஒரு 6 இருக்கிறதால இந்த பாக்ஸ்ல இந்த 6 போட இயலாது.
ஆகவே நல்லா கவனி, எம்டியா ஏ என்ற பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் 6 பாக்ஸ் இருக்கு. 6 பாக்ஸ்ல இந்த 5 பாக்ஸ்லயும் இந்த 6ஆம் நம்பரை போட ஏலான்னு சொன்னா நிச்சயமா எங்க போடணும்? அது நிச்சயமா எங்க போடலாம்? ஏக்கு தானே போடணும். விளங்கிச்சா விளங்கலையா? டவுட் கேட்டாலும் இந்த அடிப்படையில் பார்த்தோம். இந்த பிஏ பாவமா, பிஏ பாவம் சும்மா செஞ்சு பாவம். பி எங்க இன்னும் அடிக்குது. பிக்கு என்ன செய்யலாது? 8 6 7 போட இயலாது. பிக்கு 8 6 7 போட இயலாது. 9 8 7 6 போட இயலாது. 9 8 7 6 போட இயலாது. இப்ப பிக்கு வெளியாக 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். விடையில 1 இல்ல, 1 ஓடுவோம். 2 3 4 5 வரணும். இப்ப 2ஆம் நம்பர் பிக்கு போடலாமான்னு பார்த்தா இங்க 2 இல்ல போடலாம், இங்கேயும் 2 இல்ல போடலாம். ஆகவே 2 எடுக்க இயலாது. 2 எடுக்க இயலாது. 2 இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். இதுல 2 வராது, இதுக்கும் 2 வராது. இன்னும் 2 ஆனா 2 பாக்ஸ்ல 2 வரலாம். 3 போடலாமான்னு பார்த்தா இதுல 3 இல்ல. அப்ப இந்த பாக்ஸ்ல 3 போடலாம். இங்கேயும் 3 இல்ல, இங்கேயும் இல்ல, இங்கேயும் 3 இல்ல, இங்கேயும் 3 இல்ல. அப்ப 3 எல்லா பாக்ஸ்லயும் போட வாய்ப்பு இருக்கு. 4 போடலாமான்னு பார்த்தா இன்னும் 4 இருக்கிறதால இந்த 4 இங்க போட இயலாது. 4 இங்க போடலாமான்னு பார்த்தா இன்னொரு 4 இதுல இங்கேயும் போட இயலாது. 4 இங்க போடலாம், இங்க போடலாம், இங்க போடலாம். அப்ப இங்க போடலாம், அதை எடுக்க இயலாது. 5 பாப்பேன். 5 இந்த 3 பாக்ஸ்லயும் போட இயலாது. இன்னும் 5 இருக்குது. அதே போல இன்னொரு 5 இருக்கிறதால இந்த பாக்ஸ்லயும் போட இயலாது. அல்லது இந்த 5 இருக்கிறதால இந்த 2 பாக்ஸ்லயும் போட இயலாது. அப்ப 5 இதுலயும் போட இயலாம், இதுலயும் போட இயலாம், இதுலயும் போட இயலாம், இதுலயும் போட இயலாம், இதுலயும் போட இயலாதுண்டா கட்டாயம் நிச்சயமா இந்த வீடு தான் போடணும். விளைஞ்சா? இப்படிதான் இந்த கேள்வி செய்யற, செஞ்சு பாருங்க. சரியா? இந்த கேள்வி செஞ்சு பாருங்க. விளைஞ்சா? இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு. 1 தொடக்கம் 3 வரையான வினாக்களில் பிரசினமும் இரு கூற்றுக்களும் தரப்பட்டுள்ளன. கூற்று ஒன்றினால் மட்டும் பிரச்சினை விடையை பெற போதும் எனில் 1 எனவும், கூற்று 2இல் மட்டுமே பிரசனத்திற்கு விடையை பெற முடியும் என்றால் 2 எனவும், 1 மற்றும் 2 ஆகிய இரண்டையும் ஒன்றாக கருதி ஒன்றாக பயன்படுத்தி விடை காணலாம் என்றால் 3ஐயும், 1ஐயும் 2ஐயும் வேறு தனித்தனியாக பயன்படுத்தி விடை காணலாம் என்றால் 4, 1ஐயும் 2ஐயும் பயன்படுத்தி விடை காண்பதற்கு 2ம் பொருத்தமற்றதென்றா 5ஐயும் போடணும். பிரசினம் என்ன? ZY ஆகிய தூரங்களுக்கு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம். பிரச்சனை வந்து Z-க்கும் Y-க்கும் இடையில எவ்வளவு தூரம்? இப்படி கேள்வி அதிகமா வார கூற்று கேள்விகள், முடிவுகள் அதிகமா வார கொஞ்சம் டைம் போற கேள்வியுமா தான், கன்ஃபியூஸ் ஆக்குற கேள்வியுமா தான். X-க்கும் Y-க்கும் இடையில தூரம் என்ன தான் கேள்வி. சந்திக்கிற தரவை பார்ப்போம். கூற்று 1, Z என்ற நகரம் அமைந்திருப்பது X என்ற நகருக்கு 10 கிலோமீட்டர் தெற்கிலாகும். Z. இப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க திசைகள் நம்ம ஆரம்பத்துல படிச்சோம். இது என்ன திசை, இது என்ன திசை? நம்ம இருக்கிறது என்ன திசை? நம்ம இருக்கிறது என்ன திசை? இது என்ன திசை? நம்ம எக்ஸாம்ல இப்படித்தான் எழுதுவோம். எழுதக்கூடிய இது வலது, இது இடது. இது என்ன திசை? ஆரம்பத்துல சொல்லிக்கிறேன். என்ன திசை? தெற்கு. இதுக்கு எதிரா இருக்கிறது வடக்கு, வலது பக்கம் கிழக்கு, இடது பக்கம் மேற்கு. இது ஞாபகம் வைக்கணும். இதை மறந்துடாதீங்க, இதை மறந்துடாதீங்க. நம்ம இருக்கிற திசை வந்து தெற்கு, அதுக்கு எதிர்பக்கம் வடக்கு. தெற்குக்கும் வடக்குக்கும் இடையில வலது பக்கம் இருக்கிறது கிழக்கு, தெற்குக்கும் வடக்குக்கும் இடையில இடது பக்கம் இருக்கிறது மேற்கு. ரைட். இப்ப கூற்று 1 பாருங்க. Z என்ற நகரம் அமைந்திருப்பது X என்ற நகருக்கு 10 கிலோமீட்டர் தெற்கிலாகும். கூற்று 1 என்ன? கூற்று 1 என்ன? கூற்று 1 என்ன? Z நகரம் அமைந்திருப்பது X என்ற நகரத்திற்கு 10 கிலோமீட்டர் தெற்கிலாகும். Z என்ற நகரம் அமைந்திருப்பது X என்ற நகரத்திற்கு 10 கிலோமீட்டர் தெற்கிலாகும். Z என்ற நகரம் அமைந்திருப்பது 10 கிலோமீட்டர் தெற்கிலாகும். அப்ப X இங்க இருந்தா தானே Z இங்க வருவார் 10 கிலோமீட்டர் தெற்கில.
சரியா இல்லையா? சரி. சரியா இல்லையா? சரி சார். Right. அடுத்தது கூற்று 2, y என்ற நகரம் அமைந்திருப்பது x என்ற நகருக்கு 15 கிலோமீட்டர் மேற்கிலாகும். என்ன? திரும்ப சொல்லுங்க. y என்ற நகரம் அமைந்திருப்பது x என்ற நகருக்கு 15 கிலோமீட்டர் மேற்கிலா. x என்ற y என்ற நகரம் அமைந்திருப்பது x என்ற நகருக்கு 15 கிலோமீட்டர் மேற்கில. மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு ஒயிட் பவுண்டும் விளங்கணும், ஸ்கிரீனும் விளங்கணும். கேள்வி விளங்குதா விளங்கலையா? இப்ப இதை வச்சு எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலான தூரத்தை காணலாமா காண இயலாமா? காண இயலும். காண இயலும். எந்த கூற்றை வச்சு காண இயலும்? முதலாவது கூற்றை மட்டும் வச்சு காண இயலுமா, ரெண்டாவது கூற்றை மட்டும் வச்சு காண இயலுமா, இல்ல ரெண்டு கூற்றும் வேணுமா? ரெண்டாவது கூற்று மட்டும் போதும் சார். ரெண்டாவது கூற்று மட்டும் டிரெக்டா தந்துட்டாங்க இல்லையா? எக்ஸுக்கும் வைக்கும் இல்லாத தூரம் 15 கிலோமீட்டர் டிரெக்டா தந்துட்டாங்க இல்லையா? முதலாவது இரண்டாவது கூற்றை மட்டும் பயன்படுத்தி விட காணலாம் என்று சொன்னா என்ன விட கொடுக்கணும்? கூற்று 2 மட்டும் பிரசினத்திற்கு விடையை பெற போதுமானதெனில் 2 எனவும். அப்ப நீங்க எழுத வேண்டியது 2. சார் क्वेश्चनல இசட்க்கும் வைக்கும் ஆகிய இரு நகரங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் தானே கேட்டிக்குது. ZY என்ன? ZY என்று சொன்னாலும் இப்ப கவனிங்க, இதுல வந்து நீங்க படிச்சிருப்பீர்கள் பைதகரசின் தேற்றம். படிச்சுக்கிறீங்களா இல்லையா? பாருங்க எது போய் எங்க ஜாயின் ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து இப்படித்தானே வந்து நமக்கு செங்குத்தா வந்தா செங்கோணமா வந்தா இது பைதகரசின் தேற்றமா இல்லையா? அப்ப என்ன தேற்றம் அது? இதர வர்க்கமும் இதர வர்க்கமும் எழுதணும். பைதகரசின் தேற்றம் என்ன? செம்பகத்தின் வர்க்கம் எதிர்பக்கத்தின் வர்க்கத்தை கூட்டினால் செம்பகத்தின் வர்க்கத்திற்கு சமம். கூட்டி வந்தா இதுக்கு விட வருமா இல்லையா? அப்ப ரெண்டு கூற்றும் தேவையா இல்லையா? இப்ப ரெண்டு கூற்றும் தேவையா இல்லையா? ரெண்டு கூற்றும் தேவையா இல்லையா? அப்ப ரெண்டு கூற்றும் தேவைன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒன்று மற்றும் விட 3 வரும். விட 3 என்ன வரும்? 15 தர 15 225, 10 தர 10 100. சரியா? அப்ப விட என்ன வரும்? 100 220 325. அதுல வர்க்க மூலம் என்ன? வர்க்கம் என்ன? வர்க்க மூலம் என்ன? கசத்துல வருமா? விட வருமா இல்லையா? தூரம் வருமா இல்லையா? அப்ப ஆகவே முதலாவது கூற்றையும் பயன்படுத்தலாம், இரண்டாவது கூற்றையும் பயன்படுத்தலாம். இப்ப இதுல வந்து சிலர் என்ன செய்ய செங்கோணமா வந்ததால சம்டைம் நம்ம விட இல்லதானே என்று போட்டு ரெண்டையும் பயன்படுத்தி விட எடுக்கலான்னு சொல்லலாம். சரிண்ணா? ஏற்கனவே நீங்க எக்ஸும் வையும் என்று நினைச்சதால நான் நினைச்சேன் அதே கேட்டுக்கிறது எக்ஸும் ஜெட்டும் என்ன? எக்ஸும் சாரி ஜெட்டும் வையும் தானே? வையும் ஜெட்டும் இதான கேள்வி. இதுல செம்பக்கம் தந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம் தானே சார்? அது அப்படி ஒரு கேள்வி வந்தாலும் நம்ம ரெண்டையும் சேர்த்து தானே சார் கண்டுபிடிக்கலாம் தானே கேள்வி வரும். இப்படி ஒரு கேள்வி எதிர்பக்கங்கள் வராம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலாம். ஆகவே இப்படி கேள்வி வந்தா இதை பாருங்க, அடுத்த பாருங்க. 30 மாணவர்களை கொண்ட தரம் 11 வகுப்பில் கூடிய புள்ளியை பெற்ற 16 பேரினது புள்ளிகளின் இடை 65 ஆகும். குறைந்த புள்ளிகளை பெற்ற 16 பேரினது புள்ளிகளின் இடைப்புள்ளி 55 ஆகும். அதற்கமைவாக 16வது நபர் பெற்றுக்கொண்ட புள்ளி யாது என்று பாருங்க. 30 மாணவர்கள் கொண்ட தரம் 11 வகுப்பில் கூடிய புள்ளியை பெற்ற 16 பேரினது புள்ளிகளின் இடைப்புள்ளி என்ன? சராசரி 30 பேர் இருக்கிறாங்க. இதுல 30 பேர் என்ன சமனா பிரிச்ச இடத்துல வரும் 15 புள்ளி வரும், பிள்ளைகள் வருவாங்க. ஆனா 16 பிள்ளைகள், முதல் 16 பிள்ளைகள்ல சராசரி மார்க்ஸ் என்ன? முதல் 16 பிள்ளைகள்ல சராசரி மார்க்ஸ் 65. 11 சராசரி 65 மொத்தம் எத்தனை? 660. 11 தரம் 5 55, 660 55 715. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரி சார். ரைட். இறுதி குறைந்த புள்ளிகளை பெற்ற 16 பேரினது புள்ளிகளின் இடைப்புள்ளி 55 ஆகும். ரைட். இதுல 11 பேர் தந்திக்கு 16 பேர் 16 பேர்
கொஞ்சம் பொறுங்க. இது 16. 16 தர 65 எத்தனை? 10 தர 65 650, 6 65 360, 6 5 30 380, 680 300 950 80 1030. சரியா பிள்ளையா? 1030 சரியா? சரிதானே பெருக்கினது? 1040. அதே போல 1040. ஓகே. அதே போல இறுதியா இருக்கிற 16 புள்ளிகள், இறுதியா இருக்கிற 16 புள்ளியில சராசரி 55. 55 சொன்னா இது எத்தனை வரும்? 900 900. 16 16 32.7 சார் வருது. டோட்டல் 30.7வா? வெயிட் பண்ணுங்க வாரு. அதான் கேள்வியா தானே. இப்ப 980 ஓகேயா? இப்ப நல்லா கவனிங்க. 16 புள்ளிகள் இங்க எடுத்தா இங்க 14 புள்ளிகள் எடுக்கணும். ஆனா அவன் என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னா 16வது ஆள கூடினத்துக்குள்ளேயும் சேர்த்து குறைச்சத்துக்குள்ளேயும் சேர்த்துக்கிறானா இல்லையா? சேர்த்திருக்கானா இல்லையா? 16வது ஆள கூடினத்திலையும் சேர்த்து குறைச்சத்திலையும் சேர்த்துக்கிறானா இல்லையா? இந்த சந்தர்ப்பத்துல சரி பார்ப்போம். வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் இடை 60 ஆகும். இப்ப என்ன சொல்றான்? வகுப்பில் உள்ள அவன் கேள்வி 16வது நபர் பெற்றுக்கொண்ட புள்ளியாளன் தான் கேள்வி. வகுப்பில் உள்ள மொத்த மாணவர் எத்தனை? 30 பேர் இடைன்னு சொன்னா 30 தர 60 எத்தனை? 1800 மொத்த புள்ளி. ரெண்டாவது வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களின் மொத்த புள்ளிகளின் கூட்டுத்தொகை 1800. முதலாவது கூற்றும் ஒன்றுதான், இரண்டாவது கூற்றும் ஒன்றுதான். சார் இந்த 1040க்கும் 980க்கும் வித்தியாசம் வருதுல சார், அந்த 60 தான் சார் அந்த மிச்ச பேர்ல ஒரு ஆள். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா 16 பேர் 65 1040, இந்த 16 பேர் 55 980. இந்த 16 தர 55 880 சார். 880. 16 தர 55 880. 16 5 80 880. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப கேள்வி 16வது ஆள்ற மார்க்ஸ் என்ன? மார்க்ஸ் தானே கடிறான். பெற்றுக்கொண்ட புள்ளியாது என்ன புள்ளி வரும் சொல்லுங்க, கண்டுபிடிக்கலாமா இல்லையா? மொத்த மார்க்ஸ் தந்திக்கிறான். 30 பேர் மார்க்ஸ் 1800. 16 பேர் மார்க்ஸ் 65. ரெண்டாவது 16 பேர் மார்க்ஸ் 55. இப்ப மொத்த மார்க்ஸ் 1800. இப்ப சொல்லுங்க எனக்கு, மொத்த மார்க்ஸ் 1800 தானே? 800 சொன்னா இதுல மொத்தம் எத்தனை வருது? ஆயிரத்தி 920 வருது. 1920 வருது. மொத்த மார்க்ஸ் 1800 சொன்னா 1800ல இருந்து 1920 கழிச்சோம்னு சொன்னா 120 மார்க்ஸ். இந்த 120 மார்க்ஸ் எத்தனை தரம் மந்திக்கும் சொல்லுங்க? எத்தனை தரம் மந்திக்கும்? இந்த 120 மார்க்ஸ் 2 மார்க்ஸ். அந்த 16வது ஆளுங்க மார்க்ஸ் தான் 120. அது 2 தரம் மந்திக்குமா இல்லையா? 120 மார்க்ஸ் 2 தரம் மந்திக்குமா இல்லையா? டபுள் என்ட்ரி தான் 120. பாருங்க, 16வது ஆள்ற கூடின மார்க்ஸும் இதுக்குள்ள இருக்கு, குறைஞ்சதும் இருக்கு. அப்ப இந்த டபுள் என்ட்ரி தானே 120. ஓமா இல்லையா? டபுள் என்ட்ரி தானே 120. ஓமா இல்லையா? இல்லையா? அப்ப 120 2 தரம் பதிப்பட்டிக்குமெண்டா ஒரு தரம் பதிப்பட்ட எத்தனை மார்க்ஸ் வரணும்? 60 மார்க்ஸ் வரணும். 16வது ஆள்ற மார்க்ஸ் 60. ஆகவே முதலாவது கூற்றை பயன்படுத்தியும் தனியா பயன்படுத்தியும் இந்த 60 கண்டுபிடிக்கலாம். இரண்டாவது கூற்று தனியா பயன்படுத்தியும் இந்த 60 கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஏன்? முதலாவது கூற்று என்ன? மொத்த மாணவர்களின் இடை மார்க்ஸ் தந்துட்டான் சராசரி 60. அப்ப 60 1800 கண்டுபிடிக்கலாம். இரண்டாவது டிரெக்டா மார்க்ஸ் தந்துக்கிறான், அதுவும் 1800 கண்டுபிடிக்கலாம். ஆகவே இதுல முதலாவது கூற்றையும் இரண்டாவதையும் வேற விடைக்கு பெறுவதற்கு பயன்படுத்த முடியும் என்றா 4வது விடை வரும். விடை 4 வரும்.
ரைட், ஓகே. இப்படியான கேள்விகளுக்கு வந்து நீங்க கொஞ்சம் தர்க்க ரீதியா என்ன செய்யணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிக்கணும். சரியா, கேர்ஃபுல்லா யோசிக்கணும். சரிதானே, கேர்ஃபுல்லா யோசிக்கணும். ரைட், இப்போ இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து உங்களுக்கு ஐக்யூ கிளாஸ் நடக்குது. சரியா, நாளையில இருந்து சாரி ஜென்ரல் நாலேஜ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த இரவைக்கு வந்து குரூப்ல கொஞ்சம் கேள்விகள் போடுவேன். என்ன கேள்விகள் சொன்னா, தகவல் ஒழுங்கமைப்பு அந்த பந்தி அமைப்புல வர வினாக்கள் கொஞ்சம் கூடுதலா போடுவேன். சரியா, கொஞ்சம் செஞ்சு பாருங்க. நான் திரும்பவும் குரூப்ல என்ன செய்யறது அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுறது. உண்மையை சொல்ல போனா பெரும்பாலும் வந்து இப்ப நம்ம வந்து மற்ற இடங்கள்ல கிளாஸ் நடத்துற மாதிரி கிளாஸ் நடத்தல. உங்களுக்கு தெரியும், ஒரே பேப்பரை வச்சு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ஒரு மாத்திக்குரிய கிளாஸுக்கு அரைச்சு என்ன செய்யல மேக்சிமம் படிச்சுக்கிறோம். சரியானே, மேக்சிமம் படிச்சிருக்கிறோம். சரியா, இப்போ ஜென்ரல் நாலேஜ்ல வந்து ஒரு 4-5 கிளாஸ் செஞ்சோம்னு சொன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் கவர் ஆயிரும். அது பயப்பட தேவையில்லை. சரியா, நம்ம மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஐக்கு சிலபஸ் கவர் பண்ணப்பட்டிக்குது. சரியா, இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் விடுபட்டிக்கு என்ன சொன்னா, திசைகள் சம்பந்தமான ஒரு கேள்வி விடுபட்டிக்குது. திசைகள் சம்பந்தமான கேள்வி வந்து பெரும்பாலும் கேள்விகள் வாரல்ல கிடைச்சல. அதையும் நான் ஒரு டைம் எடுத்து உங்களுக்கு என்ன செய்யறது விளங்கப்படுத்திக்கிறது கிளாஸ்ல. திசைகளையும் படிப்போம். ஏன்னா திசைகள் வந்து ஒரு தடவை எம்எஸ்ஓ எக்ஸாமுக்கு வந்து கேள்விப்பிழையா வந்துட்டு, கேள்விப்பிழையா வந்ததுக்கு பிறகு அதுல நிறைய பேர் டைமை வேஸ்ட் பண்ணி அந்த எக்ஸாம் நிறைய பேர் செய்யல. அதனால திசை கேள்வி என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆனா திசை கேள்விகள் வந்து வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வந்து கலண்டர் கேள்வியை கொஞ்சம் நல்லா படிச்சு கொள்வோம். கலண்டர் கேள்வியில ஒரு பாஸ் பேப்பர் கேள்விகள் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த கேள்வியும் செஞ்சு காட்டணும் உங்களுக்கு. நான் டைம் எடுத்து செஞ்சு காட்டுவேன். சரியா, இன்ஷா அல்லாஹ். அவன் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஜென்ரல் நாலேஜ் கிளாஸை கொஞ்சம் முடிச்சுட்டு, சனிக்கிழமையும் ஜென்ரல் நாலேஜ் கிளாஸை கொஞ்சம் முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு திரும்ப ஐக்கு மிச்சம் அடிக்கிற கேள்விகள் டவுட்ஸ் கேள்விகளை போட்டு திரும்ப ஒரு பேப்பர் செய்வோம். சரியா, விளங்கிட்டா? சரியா, மற்றது வந்து நிறைய பேர் வந்து எத்தனை கிளாஸ் போடுங்கன்னு சொன்னீங்க. உண்மையான பிரச்சனை வந்து இந்த மழை காலம் கொஞ்சம் கிளைமேட் அடிக்கடி மாறுது. சரியா, எந்நேரம் மழை பெய்ய சொல்லலாது. டைம் லேட் நைட் ஆகிட்டு 8 மணிக்கு பிறகு கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ அடிக்குது நான் இருக்கிற ஏரியாவில். சரி, அதனாலதான் கிளாஸ் கொஞ்சம் முன்னுக்கு போடுறேன். வேற மற்றது பேசுனதுல நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. பெரும்பாலும் எனக்கு டைம் கிடைச்ச நேரம் பெரும்பாலும் டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன். 1-2 பேருக்கு மட்டும் ரிப்ளை பண்ணல, நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு டவுட் இருந்தா குரூப்ல போடுவோம். குரூப்ல போட்டா மற்றவங்களும் படிச்சு கொள்வாங்க. மற்ற பிள்ளைகளுக்கு விட சொல்லும். அப்போ உங்களுக்கு அது இன்னும் ஒரு கிளியரன்ஸ் உங்களுக்கு கூடுதல் இருக்கும். சரியா, குரூப்ல போட்டுக்கொள்ளுங்க. நாளைய ஜென்ரல் நாலேஜ் கிளாஸ் சந்திப்போம். சரியா, அஸ்ஸலாமு அலைக்கும்.